ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இப்போ தான் டயாலிஸ் முடிச்சுட்டு வந்தேன். டயாலிஸ் முடிச்சுட்டு வரும்போதே ஒரு சிஸ்டர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, என்ன டயட் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. என் டயட்லாம் அவ்வளோ பெருசாலாம் நான்லாம் இது பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன செய்கிறேங்கிறத மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன். மற்றபடி நான் உங்களுக்கு இதே மாதிரி பண்ணுங்கள்லாம் நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் உங்கள் ஹாஸ்பிட்டலில் என்ன மாதிரி சொல்லியிருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் எனக்கு என் மனசு என்ன சொல்லுதோ அதே மாதிரி நான் டயட் ஃபாலோ பண்ணிவிட்டு திரியிறேன். என்னென்னா, நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு இந்த கிட்னி ஃபெயிலியர்னு கண்டுபிடிச்சேன் பார்த்தீங்களா? அப்போ எங்கள் அம்மா சோத்தில் உப்பே போடாமல் தருவாங்க. தின்னுன்ட்டு நானும் சாப்பிட்டு எனக்கு கை காலெல்லாம் இழுத்துட்டு வயிறெல்லாம் உண்டிட்டு அப்படியே போயிடுச்சுங்க. சுத்தமாக சத்தே இல்லை. ஒரு உப்புமே போட்டு தராமல் சோடியம் லோவாகி அப்புறம் எங்கள் டாக்டர், அம்மா உன்னைய பாதி அரை உப்பு தானமாக சேர்த்து சாப்பிட சொன்னேன், நீ உப்பே சேர்க்காம வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்னை திட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு சத்தியமாக சத்தே இல்லை அந்த டயாலிஸ் பண்ணுறதுக்கெலாம். காலெல்லாம் இழுத்துட்டு போயிடும் அப்படின்னுட்டு. ஏன்னா ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலில் எனக்கு என்னென்ன ஃபுட்டு கொடுத்தாங்கன்னு நான் சொல்கிறேன். எனக்கு காலையில் இட்லி வரோங்க. இட்லிக்கு தொட்டுக்க எப்போதுமே வர்றது ஏதோ ஒரு சட்னி மாதிரி வரும். பீக்கங்காய் சட்னி, சொரக்காய் சட்னி எல்லாம் வரும். அதுக்கப்புறம் தோசை வரும். தோசைனா கல் தோசை மாதிரி வரும். அதுக்கப்புறம் கிச்சடியா, இந்த ரவையிலலாம் கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டு செய்வாங்க பார்த்தீங்களா, அது வரும். இது காலையில் வருமா. மத்தியானத்துக்கு சாப்பாடு, சாம்பார், ரசம், தயிர், அதுக்கப்புறம் ஒரு 3 வகை பொரியலில் ஹாஸ்பிட்டலில் தருவாங்க. அதாவது ஒரு நாள் கோவக்காய் பொரியல் இருக்கும், ஒரு நாள் பீக்கங்காய் பொரியல் இருக்கும், ஒரு நாள் புடலங்காய் பொரியல் இருக்கும். இப்படி பொரியல்லாம் வெரைட்டி வரும். ஆனால் கீரை ஐட்டம்லாம் ஒன்றுமே வராது. இந்த மாதிரி காய் ஐட்டத்தில் தான் வரும். கோஸ் பொரியல் இருக்கும். ஆனால் பீட்ரூட்லாம் வந்தது கிடையாது. பீட்ரூட்லாம் நாங்கள் சாப்பிடக்கூடாது. ஆனால் நான் டயட்டிஷியன்கிட்ட கேட்டிருக்கேன். அவங்க சொல்லியிருக்காங்க 15 நாளுக்கு ஒரு தடவை ஒரு நேரம் எடுத்துக்கிடுங்க கொஞ்சமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பீட்ரூட் நான் 15 நாளுக்கு ஒரு தடவை எடுத்துக்கிடுவேன். அதுக்கப்புறம் நைட்டுக்கு இடியாப்பம் வரும். இடியாப்பம், சப்பாத்திக்கு பன்னீர் பட்டர் மசாலாவா என்னதோ தெரியலங்க. நான்லாம் அதெல்லாம் சாப்பிட்டது கிடையாது. அது வரும். அதுக்கப்புறம் நீங்கள் நினைக்கலாம் அப்போ ஹாஸ்பிட்டலில் சாப்பிட்ருவாங்க. பன்னீரை சாப்பிட மாட்டேன், அந்த குருமாவை மட்டும் தொட்டு சாப்பிட்டுக்கிடுவேங்க. அதுக்கப்புறம் என்னெல்லாம் வரும், இட்லி, அதே மாதிரி தோசை, அதே மாதிரி இட்லி, அதே மாதிரி அப்புறம் காலையில் பொங்கல் சாம்பார் கம்பல்சரி வரவங்க. பொங்கல் சாம்பார் வந்தால் நான் நல்லா சாப்பிட்டுக்குவேன், ஏன்னா எனக்கு பிடிக்கும் ரொம்ப. அது மாதிரி நான் 4 கிராம் சால்ட்டை டிவைட் பண்ணி தருவாங்க. காலையில் 1 கிராம், மத்தியானம் 2 கிராம், நைட்டு 1 கிராம். 4 கிராம் சால்ட்டுன்னா 1 டீஸ்பூன் அளவு வராங்க. அந்த 1 டீஸ்பூன் நம்ம நார்மலாக டீஸ்பூன் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுக்கக்கூடாது. நம்ம பிளாஸ்டிக்கில் குழி விழுந்த மாதிரி ஒரு டீஸ்பூன் இருக்கும். 1 டீஸ்பூன் போடுங்கன்னு சொல்லிட்டு யூடியூப்லலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த டீஸ்பூனை வாங்கி வச்சுட்டு கரெக்டாக அது நிறையிற வர உப்பு எடுத்துகிட்டு 4ஆக டிவைட் பண்ணி நீங்கள் மத்தியானம் எந்த அளவுக்கு சாப்பிட்றீங்களோ அந்த சாப்பாட்டுக்கு உப்பு போட்டு சாப்பிட்டுக்கிடுங்க. நம்ம நார்மலாக சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்கும். உப்பு இல்லாமல் சாப்பிட்ட மாதிரிலாம் இருக்காது. ஆனால் நம்மளுக்கு அந்த 4 கிராம் சால்ட்டு உள்ளே போன மாதிரியே இருக்கும். அதே மாதிரி தான் காலையில் நீங்கள் எந்த அளவு சட்னி எடுக்கிறீங்களோ அந்த அளவு சட்னியில் அந்த உப்பை போட்டு ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. அதே மாதிரி நைட்டு அதை தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதனால் உப்பு போடாதீங்க அப்படிலாம் சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. அதேமாதிரி சொரக்காய் சட்னிலாம் எங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் கொடுப்பாங்க. சொரக்காய், பீக்கங்காய், அப்படி வெரைட்டியாக சட்னி வராங்க. அதில் ஒவ்வொன்றும் பிடிக்கவே பிடிக்காது, இருந்தாலும் தின்னு தொலையணுமென்ட்டு சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் இதுதான் நைட்டுக்கு சப்பாத்தி இந்த மாதிரி வரும். நீங்கள் சால்ட்டை இந்த மாதிரி டிவைட் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. இதில் அக்கா நீங்கள் வீட்டில், இப்போ நான் வீட்டில் சமையல் செய்கிறத பார்த்துட்டு ஒருத்தவங்க நினைக்கலாம், இந்த அக்கா என்ன நார்மலாக சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றாங்கன்னு. நான் இதை எங்கள் வீட்டு 3 பேர் இருக்காங்களா, அவங்களுக்கு செய்வேன். எனக்கு தோணுச்சுன்னா அதை சாப்பிடுவேன் ஒரு நேரத்துக்கு. இல்லைன்னா நம்மளுக்கு கிடைச்சதே சாப்பாடு, தயிர் இந்த மாதிரி போட்டு சாப்பிட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன். அவ்வளோதான். அது வேணாம், அந்த பொரியல் செஞ்சு சாப்பிடணும், இந்த பொரியல் செஞ்சு சாப்பிடணும்லாம் சாப்பிட மாட்டேங்க. ஏன்னா எல்லாத்துலேயுமே நான் இது கொஞ்சம் இதாக இருக்கணும். உட்காந்து வேக வச்சு தண்ணியை வடித்து அதெல்லாம் நடக்காது. நம்மளுக்கு யாராவது செஞ்சு தந்தால் நல்லா இருக்குங்க. நம்மளே செஞ்சு நம்மளே சாப்பிடும்போது இதாயிரும். அதுக்கு நம்மளுக்கு என்ன தாட்டு வந்துடும், சரி வீட்டுக்கு பசங்களுக்கு செஞ்சு கொடுப்போம், நம்ம ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்ருவோம். நான் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிடுவேன்.
சில சமயம் என்னோட மைண்டு சொல்லும், என்ன சொல்லணும்னா ஏதாவது யாராவது காளான் கீழான்னு சாப்பிட்டாங்கன்னா எனக்கு காளான் வாங்கித்தான்ட்டு. நானும் என் ஹஸ்பண்ட்கிட்ட எனக்கு காளான் திங்க ஆசையாக இருக்குது, வாங்கித்தாங்கம்பேன். அவங்களும் வாங்கி தான் தருவாங்க. வாங்கி தந்தால் அந்த 2 வாய் தான் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் அதே மைண்டு நம்ம மனசில் சொல்லும், இது தின்னுறாத பொட்டாசி அதிகமாயிரும் அப்படின்ட்டு உடனே திங்க மாட்டேன். அதனால் ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு 2 வாய் 3 வாய் அது எது மேலே ஆசைப்பட்டாலும் சாப்பிடுங்க, அது தப்பே கிடையாது. அதுக்காண்டி நிறைய தின்னுட்டு மூச்சு வாங்கிட்டுலாம் கிடக்காதீங்க. ஒரு 2 வாய் 3 வாய் நம்ம ஆசை அதிலே போயிடுங்க. நம்ம ஆசைப்படுவோம் அதை சாப்பிடணுன்ட்டு. அதுக்கப்புறம் அது பக்கத்தில் வந்த பிறகு நம்மளுக்கு அந்த ஆசை இருக்காது. ஐயோ அது எச்சாயிருமே அப்படின்ட்டு ஆசைக்கு ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டுக்கலாம், அது தப்பே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். அதனால் நான் வந்து சில சமயம் காளான் திங்கணும்னு ஆசைப்படுவேன். அதெல்லாம் அதுக்காண்டி மாதம் வாரம் திங்கியான்லாம் கேட்காதீங்க. என்றைக்கோ ஒரு நாள் அது ஆசைப்படுவேன், ஆனால் அதை நான் சாப்பிட்ருவேன். அப்புறம் வந்து எனக்கு நவாப்பழம் சாப்பிடணுன்ட்டு, எனக்கு நவாப்பழம் சீசன் அப்போ நவாப்பழம் சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. நான் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி டயட்டிஷியனை கேட்பேன், எனக்கு நவாப்பழம் சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குன்ட்டு. அவங்க ஆசைக்கு 2 சாப்பிட்டுக்க அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் ஆசைக்கு 2 சாப்பிட்டுக்குவேன். அதே மாதிரி தான் பலாப்பழம் சீசனில் பலாப்பழம் சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்துச்சு. அப்படி அந்தந்த சீசனில் ஏதாவது சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்தால் 2 சாப்பிட்டுக்கலாம், அதெல்லாம் தப்பே கிடையாது என்னையை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து யூரின் நல்லா போகும். எனக்கெல்லாம் வாரத்தில் 3 நாள் டயாலிசிஸ் போட்டாச்சு, எனக்கு யூரின் போகாது. கிட்னி ஏன்னா தூங்கிருச்சு, அவ்வளோதான் எனக்கு. அதனால் வந்து நான் வந்து ஏதோ எனக்கு டயாலிசிஸ் பண்ணுற தெம்பளவுக்கு நான் ஏதாவது சாப்பிட்டுட்டு வாங்கிட்டு போனால் தான் என்னால் டயாலிசிஸ் பண்ண முடியும். இல்லைன்னா பாதியிலேயே எனக்கு பிபி லோ ஆகி அது இதுன்னு கிருகிருன்னு வந்துடும். அதனால் நீங்கள் ஒவ்வொருத்தவங்க வந்து வாரத்தில் 2 நாள் டயாலிசிஸ் பண்ணுவீங்க. கண்டிப்பாக வாரத்தில் 2 நாள் டயாலிசிஸ் பண்ணுறவங்களுக்கு யூரின் ஏதோ ஒரு அளவுக்கு போகும். அப்போ அவங்களுக்கு அவங்க கிட்னி வேலை செய்யுதுன்னு தான் அர்த்தம். அவங்களும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபுட்டை ஃபாலோ பண்ண தான் செய்யணும். அதே மாதிரி ஒவ்வொருத்தங்க கிரியேட்டின் 1 வச்சுட்டு அவங்க கிட்னி தான் அவங்களுக்கு வேலை செய்யுமே. அப்போ அவங்க ஸ்ட்ரிக்டாகவே ஃபாலோ பண்ணணும் ஃபுட் டயட்லாம். நம்மளுக்கு வந்து மிஷினு வந்து டயாலிசிஸ் பண்ணேன்னு தெம்பு வேணும். அதனால் வந்து ஏதோ அதுக்காண்டி நான்லாம் வந்து எல்லாமே அவாய்ட் பண்ணியாச்சுங்க. வாழைப்பழம் சாப்பிட்றது கிடையாது, வாழைத்தண்டு அது சம்மந்தமாக எதுவுமே சாப்பிட்றது கிடையாது, தேங்காய் சம்மந்தமாக எதுவுமே சாப்பிட்றது கிடையாது. அதுக்கப்புறம் வந்து என்னது கீரை, முருங்கைக்கீரை, இந்த ஐட்டம் எதுவுமே சாப்பிட்றது கிடையாது. எல்லாமே நான் கம்மி பண்ணிட்டேன், எல்லாமே அவாய்ட் பண்ணியாச்சு. இப்போ இருக்கிற காய்கறிகளில் சாப்பிட்றேன்னா சொரக்காய் வந்து இப்போ கொஞ்சம் நாளாக சட்னி வச்சு சாப்பிட்றேன்னா, அப்புறம் அவரைக்காய் வந்து 2 வாரத்துக்கு ஒரு தடவை கொஞ்சமாக பொரியல் பண்ணேன்னா, தேங்காயெல்லாம் போட மாட்டேன், தேங்காய் போடாமல் பொரியல் பண்ணேன்னா அதை வந்து சாப்பாடோடு வச்சு சாப்பிட்டுக்கிடுவேன். பருப்பு குழம்பு செஞ்சேன்னா அந்த பருப்பு குழம்புல புளி சேர்க்க மாட்டேன், கத்திரிக்காய் போட மாட்டேன், தக்காளி ஒரே ஒரு தக்காளி போடுவேன். இதுதான் எங்கள் வீட்டு பருப்பு குழம்பு. சில சமயம் வந்து உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு செய்யணும்னு ஆசை இருந்துச்சுன்னா அது வீட்டுக்கு செஞ்சு கொடுப்பேன். ஆனால் எனக்குன்னு செய்யும்போது இதெல்லாம் இருக்காது. அப்புறம் மீன் குழம்பு செஞ்சேன்னா சில சமயம் தேங்காய் சேர்க்காம மீன் குழம்பு செய்வேன். அப்போ வந்து நான் கொஞ்சமாக மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டுக்குவேன். ஆனால் அதுவே தேங்காய் சேர்த்தேன்னா அன்னைக்கு வந்து எனக்கு வந்து ஈரல் வாங்கி தந்துருப்பாங்க, அந்த ஈரலை வணக்கி அது கூடயே சாப்பாடை போட்டு சாப்பிட்ருவேன். இப்படி எதையோ அங்கிட்டு இங்கிட்டு ட்ரிக் பண்ணி ஏதோ ஓடிக்கிட்டு இருக்குதுங்க டயாலிஸு. அதனால் வந்து இந்த டயாலிஸ் பண்ணாமல் டேப்லெட் மட்டும் எடுத்துகிட்டு கிரியேட்டின் லெவல் இவ்வளோலாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் ஸ்ட்ரிக்டாக அவங்க டாக்டர் சொன்ன மாதிரியே ஃபாலோ பண்ணுங்கள். நான்லாம் வந்து டாக்டர்கிட்ட கேட்பேன். ஒரு தடவை மட்டன் பிரியாணி சாப்பிட்டுட்டு வந்து டயாலிஸ்க்கு வந்திருந்தேன். டாக்டர் சொன்னார், மட்டன் பிரியாணி ஆசை யாரை தான் விட்டுச்சு அப்படின்னுட்டு. என்னையெல்லாம் திட்டலை, ஆனால் வந்து சாப்பிடாதன்னு சொல்ல மாட்டார். ஏதோ ஆசைக்கு கொஞ்சமாக டேஸ்ட் பார்த்துக்கிறது தாங்க, அதெல்லாம் தப்பு கிடையாது. இப்போ எவ்வளோ நாள் தான் எனக்கெலாம் வந்து எந்த கிட்னி ப்ராப்ளம் வர்றதுக்கு முன்னாடிலாம் நிறைய ஆசைகள் இருந்துச்சு. அதை எல்லாத்தையும் கட்டுப்படுத்திட்டு நம்ம நல்லா வந்துடுவோம் வேலைக்கு போய் அப்படி அதுக்கப்புறம் வாங்கி சாப்பிட்லான்னு நினச்சி லாஸ்ட்டில் கிட்னி ப்ராப்ளம் வந்து சடனாக எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லும் போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒரு பேசிக்காக இது தான் இந்த KFC சிக்கன், பர்கர், பீஸா, அதுக்கப்புறம் இந்த இது ஒரு மாதிரி சப்பாத்தி மாதிரி ரோலாக இருக்கும், அது பேர் என்னதோ தெரியல, சவர்மா, இதெல்லாம் வந்து எனக்கு வந்து சாப்பிடணுன்னு ஆசை லிஸ்ட்டில் இருந்துச்சு. நான் அது சாப்பிட்டதே கிடையாது. இப்போயும் சாப்பிடணுன்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் வந்து என்னைக்காவது வாங்கி நான் ஆசைக்கு சாப்பிடுவேங்க. ஒரு வாயாவது வாங்கி சாப்பிடணும், அதுதான் எப்படி தான் இருக்கணும்னு பார்க்கணும். பீஸாலாம் எப்படி இருக்குது, எல்லாருமே
ஒரு மாதிரி நூல் மாதிரிலாம் இழுத்துட்டு அந்த பீஸாலாம் சாப்பிட்றாங்க. அதெல்லாம் சாப்பிடணும்னு ஆசை தான். ஆனால் வந்து ஒரு நாள் சாப்பிடுவேன். அதுக்காண்டி டயலிஸ் பண்ணுறேன் வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் நான் நினைக்க மாட்டேன். ஆசைப்பட்டதை வந்து நிறையாவும் சாப்பிட மாட்டேன். ஒரு வாய் 2 வாயிலையும் என் ஆசை அடங்கிரும். அதனால் நான் வாங்கி சாப்பிடணும். இது என்ன சாப்பிடலை, இதெல்லாம் வாங்கி சாப்பிடணுன்ட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அதான் இதுதான் என்னோட இதுங்க. கண்ட இதெல்லாம் காயெல்லாம் உட்காந்து சாப்பிட மாட்டேன். கீரை வந்து எங்கள் வீட்டுக்கு பசங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன். ஆனால் என்னால் நான் சாப்பிட மாட்டேன். அன்றைக்கெலாம் தயிர் போட்டு ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிடுவேன். இப்படி தான் எங்கள் வீட்டு இது ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ இப்படி தாங்க. எனக்காவது ஒரு நாள் எனக்கு புடலங்காவில் வந்து தேங்காய், பெருஞ்சீரகம் இதெல்லாம் போட்டு பொரியல் பண்ணி சாப்பிடணுன்னு ஆசை இருக்கும். அதெல்லாம் என்ன 2 மாதத்துக்கு ஒரு தடவை கொஞ்சமாக எடுத்துக்கிடுவேன் மத்தியானம் சாப்பாட்டில். எப்படி எதையாவது சாப்பிட்டு வாங்கி தெம்பாக போனால் தாங்க டயாலிஸ் பண்ண முடியுது. வேறு வழி இல்லை எனக்கு. நான் என்னோடய சிச்சுவேஷனை சொல்லிட்டேன். நீங்கள் வந்து டயட்டை வந்து நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் வந்து எனக்கு வந்து சுகர் வந்து 3 கிராம் சேர்க்கலாம் ஒரு நாளைக்கு. ஏன்னா எனக்கு சுகர் கிடையாது. 3 கிராம் சுகர் சேர்க்கலாம். ஆனால் அந்த சுகரை வந்து நான் எனக்கு டீ குடிக்கும்போது அந்த இனிப்பு சாப்பிட்றேன்னா அவ்வளோதான். அப்புறம் வந்து எனக்கு காலையில் வயிறு பசிக்கும் பார்த்துக்கோங்க. 3 மணிக்கு அவங்க வேலைக்கு போவாங்களா, அப்போவே வயிறு பசிச்சிடும். அப்போது ஒரு பிஸ்கெட்டு தண்ணியில் முக்கி சாப்பிடுவேன். அவ்வளோதான். சுகருன்னு போனால் இந்த 2 தான் என் வயிற்றுக்குள்ளே போகுது, மற்றபடி எதுவுமே இல்லை. அப்புறம் சத்தில் ஒரு நாள் நான் தக்காளி சாப்பாடு செய்வேன். தக்காளி சாப்பாடில் வந்து குக்கரில் செஞ்சால் எனக்கு பிடிக்காது. தக்காளி வணக்கி வந்து சாப்பாடு போட்டு கிளறுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி சாப்பிடுவேன். 2 வாரத்துக்கு ஒரு தடவை லெமன் சாப்பாடு செய்வேன். ஆனால் வந்து புளிச்சோறு எல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். புளியே நான் மொத்தத்தில் இது பண்ணிட்டேன், டெலீட் பண்ணிட்டேன் என் உணவு இதிலேருந்து. ஏன்னா வந்து என் புளி சேர்க்கக்கூடாதுன்னே சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் புளியை அவ்வளோக்கா சேர்க்குறதில்ல. ரசம் வச்சா வேணால் ஒரு இது புளி போடுவேன். புளி போட்டு ரசம் வைப்பேன். அதுக்கப்புறம் வந்து என்னைக்காவது ஒரு நாள் சுவரொட்டி கிடச்சா நான் சாப்பிடுவேன். ஆனால் மட்டன் ஐட்டம்லாம் சாப்பிட மாட்டேன். இந்த சுவரொட்டி மட்டும் சாப்பிட்டுக்கிடுவேன். ஈரல் வந்து வாரம் சாப்பிடுவேன். ஏன்னா பிளட் ஏறணுன்னா ஈரல் மட்டும் கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு கரம் மசாலா பொடி போட்டு இது பண்ணி சாப்பாடோடு பயணிச்சு சாப்பிட்ருவேன். சிக்கன் மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. பிரியாணி செஞ்சாலும் வெறும் சோறை சாப்பிடுவேன். அந்த சிக்கனெல்லாம் எடுத்து சாப்பிட மாட்டேன். ஆனால் சிக்கன் எனக்கு 100 கிராம் சாப்பிடணும். அதே மாதிரி முட்டை ஒரு நாளைக்கு 4 சாப்பிடணும். டாக்டர் டயட்டிஷியன் மாதத்துக்கு ஒரு தடவை வருவாங்களா, ஒரே திட்டாக தான் இருக்கும் முட்டை சாப்பிட்டியான்னு. எனக்கு அந்த வெள்ளைக்கரு பிடிக்க மாட்டேங்குன்னா உனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு சாப்பிட, எனக்கு முட்டை தின்னா போதும், இந்த வெள்ளைக்கருவை மட்டும் எடுத்து வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு தோசைக்குள்ளே ஊற்றி சாப்பிட சொல்லுவாங்க. அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். அதுதான் எந்த காயினாலும் உனக்கு கொடுத்த காயை உனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு சாப்பிடுன்னு சொல்லியிருக்காங்க எனக்கு எங்கள் டயட்டிஷியன். அதனால் நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி எப்படி செய்யணுமோ அப்படி ட்ரிக்ஸை கண்டுபிடிச்சி நான் ஏதோ செஞ்சு சாப்பிட்டுட்ருக்கேங்க. நீங்கள் உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்களோ அதுபடி ஃபாலோ பண்ணுங்கள் மக்களே. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள்ஸில் வந்து நீங்கள் வந்து குடமிளகாய் சேர்த்துக்கலாம். முள்ளங்கி, அதுக்கப்புறம் வந்து புளிச்சக்கீரை, வெந்தயக்கீரை, அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கெல்லாம் அந்த மண்ணுக்கு கீழே விளையிறது பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து அவ்வளோக்கா சேர்க்கக்கூடாதுங்க. சேர்க்கக்கூடாது. உருளைக்கிழங்கெல்லாம் எனக்கு சேர்க்கக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து ராகிலாம் சேர்க்கக்கூடாது, கம்புலாம் சேர்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து நான் அப்போவுமே கேட்பேன், எனக்கு ராகி கூழ் கம்பங்கூழ் குடிக்க ஆசையாக இருக்குன்னு. 100 கிராம் குடிச்சிக்க, அதுவும் மாதத்தில் ஒரு நாளும்பாங்க டயட்டிஷியன். ஆசைக்கு இதெல்லாம், ஆனால் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஆசைக்கு குடிச்சிக்கலாம் 100 கிராம் சின்ன டம்ளரில். அதுக்கப்புறம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா வரகு சாமை, அதில் வந்து பொங்கல்லாம்